ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மகிழம்பு சேனல். மகிழம்பு சேனலில் மகிழினி கிச்சன். இன்றைக்கி கிச்சனில் வாழைப்பூ துவட்டல் அல்லது பொரியல். வாழைப்பூவும் அதே அளவுக்கு கீரை, முருங்கைக்கீரை, அதோட துவரம்பருப்பு, வெங்காயம், தேங்காய் துருவல் இதெல்லாம் தேவையானது. இப்போ ஒரு எண்ணெய் சட்டின்னு தான் சொல்லுவோம். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு ரெண்டு தான் போட்டிருக்கேன். வெங்காயம், சின்ன வெங்காயம், அதுதான் இதுக்கு நல்லாயிருக்கும். பொடி பொடியாக நறுக்குன்னா சின்ன வெங்காயம். ரொம்ப வதங்க வேண்டியதில்லை, ஏன்னா அதில் கீரையோடு சேர்ந்து தான் வேக போது துவட்ட போகிறோங்கிற போது அதிகமாக சுருக்கி வேக வைக்க வேண்டியதில்லை. வாழைப்பூ, உப்பு, மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி போட்டது அதையும் கொட்டி அதுக்கு துவரம்பருப்பு அதோடு சேர்த்தே போட்டுடலாம். காட்டணுங்கிறதுக்காக நான் தண்ணி எடுத்து வச்சேன். அதையும் அதனுடைய சேர்த்து போட்டு கிளறிடலாம். எப்படியும் இதில் வாழைப்பூ தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த தண்ணி விடும்போது அதில் கீரையை போட்டு தோட்டணுன்னா சரியாக இருக்கும். அந்த கீரைக்கும் அந்த தண்ணிக்கும் சமமாக இருக்கும், வெந்துடும். தனியாக தண்ணின்னு நம்ம இதுக்கு வைக்கவே தேவையில்லை. இந்த அளவு இதுக்கு போதுமானது. கண்ணால் திட்டம் பார்த்துக்க வேண்டியது தான். அதோடு அப்படி கலக்கும்போது கீரை சுருங்கிடும். வதங்கும்போது கீரை கொஞ்சமாக வந்துடும். பார்க்கறதுக்கு நிறையா இருக்க மாதிரி தெரியும், கீரை கொஞ்சமாகிடும், வாழைப்பூ நிறையா தெரியும். அதை திட்டம் பார்த்துக்கிட்டு வேணும்னா திரும்ப கீரை வச்சுருந்தா கலந்துக்கலாம். இல்லைன்னாக்கா தேவையில்லை, அதோடய விட்டுடலாம். மிச்ச கீரை இன்னொரு நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை இப்படியே மூடி போட்டு திராவி அப்பப்போ திறந்து திராவினா போகிறோம். ரெண்டும் ஒத்து வெந்துந்துடும். வெந்தப்புறம் தேங்காய் போட்டுக்கிறது, அவ்வளோதான். இதில் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செய்கிறது, பொரியலுங்கிறதுல. இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். உதிராக அந்த ஈரத்துலேயே இது வெந்துடும். இதுக்குன்னு தனியாக தண்ணி வைக்கக்கூடாது. அதுக்கு பேர் தான் துவட்டல்னு சொல்லுவோம். தண்ணியை வச்சு வெந்ததுன்னா அது பொரியல். தண்ணியே இல்லாமல் வேகிறதுக்கு பேர் துவட்டல். நல்லா வெந்துருச்சு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்து உதிராக வரும் பாருங்கள். எல்லாமே கீரை, வாழைப்பூ எல்லாம் கலந்து பெசரிக்கிட்டு இருக்காது. உதிராக தனித்தனியாக இருக்கும். அதில் துவரம்பருப்பு நம்ம போடுறதுனால பருப்பு உசிலிக்கான எஃபெக்ட் கிடைக்கும் அதில் டேஸ்ட்டில். சேத்தனாடி இருந்து திருப்பி தேங்காய் போட்டுட்டா சரியாயிடும். அவ்வளோதான். இதுக்கெல்லாம் கொஞ்சம் தேங்காய் பூ மட்டும் அதிகமாக போட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா கிராமத்தில் விளையிற வாழைப்பூ, தேங்காய் எல்லாம் இருக்கிற வீட்டில் அதிகமாக சமைப்போம். எப்போ பார்த்தாலும் சமைக்கிறது. அந்த காலத்தில் எல்லார் வீட்டிலையும் இருக்கும், எல்லோரும் சமைக்கிறது. அதனால் இப்படி நிறையா போட்டு தான் சமைப்போம். எப்படி இருக்கு பாருங்கள். இதே தான், இவ்வளோதான். இதுக்கு மொந்த வாழைப்பூ தான் நாங்கள் ரொம்ப யூஸ் பண்ணுவோம் கிராமத்தில். எல்லா வாழைப்பூவும் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ கடையில் வாங்குறாங்க. சிட்டியில் எதை வேணாலும் அவங்க விற்கிறது, கொடுக்கறது, எந்த விலைக்கு வேணாலும் வாங்கி செய்கிறாங்க. இது மொந்தன் வாழைப்பூ. மொந்தன் தாரில் இருக்கிற சமையலுக்காகவும்ல மொந்தன் காய், அதனோட பூ இது. இதில் தான் நாங்கள் செய்வோம். இதுதான் நல்லாயிருக்கும். தவறாமல் எல்லோரும் பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். தேங்க்யூ.